மதியழகன் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களது மனைவி சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விவாகரத்து மனு தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துட்டு வரும். சங்கீதா அவர்கள் தன்னுடைய மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் மீது அவர் வைத்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அந்த மனுவில்? இந்த மனுவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விஜயினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 12 பக்கங்கள் அடங்கிய இந்த மனுவில் ஆரம்பத்தில் அவர்களது திருமணம் எப்பொழுது நடந்தது, அவர்களது வாரிசுகள் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை தொடர்ந்து, அதாவது 8வது பத்தியில் இருந்துதான் சங்கீதா பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு இருக்கிறார். குறிப்பாக ஆரம்பத்தில் தங்களது திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக நடந்தது. விஜயும் தம்மை நல்ல முறையில் மகிழ்ச்சியாக தன்னை பார்த்து கொண்டதாகவும் ஒரு நல்ல கணவராக விஜய் நடந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு இடங்களுக்கு, நாடுகளுக்கு தாங்கள் குடும்பமாக சுற்றுலாவெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சங்கீதாவினுடைய குடும்பத்தினர் லண்டனில் வசித்து வருகிறார்கள். தமது குடும்பத்தை பெற்றோரை காண்பதற்காக தாங்கள் லண்டனுக்கெல்லாம் சென்று இருக்கிறோம். அதே போல சமூக நிகழ்வுகள் மற்றும் திரைப்படம் சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் விஜய் தன்னை அழைத்து சென்று இருக்கிறார். மேலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களை கூட நாங்கள் ஒன்றாக, கணவன் மனைவி என்ற அடிப்படையில் ஒன்றாக தான் கடந்து வந்தோம் என்றெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம்தான் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பது, அதாவது அடல்டோரியஸ் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஆக்ட்ரஸ் என்ற ஒரு வார்த்தையை தான் இந்த மனுவில் சங்கீதா சார்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தமக்கு மிகுந்த மன வேதனையை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது உணர்வு பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் தமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்ததாக குறிப்பிட்டு இருக்கிறார். விஜயனுடைய இந்த செயல் என்பது துரோகம் மற்றும் திருமண உறவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் விஜயிடம் கேட்ட பொழுது அந்த நடிகையுடனான தொடர்பை தாம் துண்டித்து விடுவதாக கூறினார். ஆனாலும் தொடர்ந்து அவர் அந்த தொடர்பிலேயே இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் செப்டம்பர் 2021 செப்டம்பர் முதல் 2022 பிப்ரவரி வரை வழக்கறிஞர்கள் மூலம் இந்த விவகாரத்தை சுமூகமாக பேசி முடிப்பதற்கு தாங்கள் முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டோம். ஆனால் அதில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இருப்பினும் குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் விவாகரத்து முடிவை அப்பொழுது எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் தொடர்ந்து தம்மை உணர்வுபூர்வமாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் விஜய் தன்னை ஒதுக்கியதாகவும் தன்னை ஒதுக்கி வைத்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தம்மிடம் இருந்து விஜய் வேண்டும் என்றே ஒதுங்கி இருந்ததாகவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2021ஆம் ஆண்டிலிருந்து இது போன்ற ஒரு செயலில் விஜய் ஈடுபட்டதாகவும், அதாவது தன்னை தனியாக வாழ விஜய் வற்புறுத்தியதாகவும் இந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த குறிப்பிட்ட நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது, பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்று இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நடிகையும் இது சார்ந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு தகவல் பரவி வந்ததை விஜய் மறுக்கவோ, அதாவது அந்த புகைப்படங்கள் விஜய் மறுக்கவோ அல்லது ஏற்கவோ இல்லை. இது விஜய் இதனை ஒப்புக்கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தமக்கு எழுந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்கள், இந்த பதிவுகள் எல்லாம் மிகவும் வைரலாக பரவியதால் தமக்கும் தமது பிள்ளைகளுக்கும்
மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. விஜய் வெளிப்படையாகவே அந்த நடிகையுடன் தொடர்பில் இருப்பதும் தமக்கும் தமது பிள்ளைகளுக்கும் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமது பிள்ளைகளினுடைய நண்பர்கள் வட்டத்தில் இந்த தொடர்பான பேச்செல்லாம் பரவியதன் மூலம் அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த நடிகை யார் என்பதை தான் தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் நீதிமன்றம் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தமது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க அந்த நடிகையை இரண்டாவது எதிர்மனுதாரராக சேர்க்க தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் மனுதாரராக தற்பொழுது விஜய் இருக்கக்கூடிய நிலையில் தமது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கக்கூடிய வகையில் தேவைப்பட்டால் நீதிமன்றம் அனுமதித்தால் இரண்டாவது எதிர்மனுதாரராக அந்த நடிகையை சேர்க்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் தம்மை மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சமூக வலைதளங்களில் வந்த இந்த கருத்துக்கள் மூலம் விஜய் தம்மை மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தாம் தொடர்ந்து இந்த விஷயத்தில் அமைதி காத்து வந்ததாக, அதாவது பொதுவெளியில் இந்த விவகாரம் வந்துவிடக்கூடாது என்று தாம் பொதுவெளியில் அமைதி காத்து வந்ததாகவும் இந்த விவகாரத்தை அமைதியாக பேசி தீர்ப்புக்கு, அதாவது இரு தரப்பிலும் அமர்ந்து உட்கார்ந்து பேசி தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது 2024 ஆகஸ்ட் முதல் 2025 பிப்ரவரி வரை அதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. அந்த முயற்சிகளும் தோற்றுவிட்டதாக சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதாவது விஜய் தனக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பணத்தை செலவு செய்வது, மேலும் தாம் எங்கும் வெளியில் சென்று வர முடியாதபடி விஜய் தமக்கு பல்வேறு இந்த கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தாம் வழக்கறிஞர் மூலம் பதிலளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் தம்மிடம் இருக்கிறது. நீதிமன்றம் அனுமதிக்கும் பட்சத்தில் இந்த ஆவணங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக தங்களிடையே நடைபெற்ற இந்த திருமணம் என்பது தற்பொழுது காகித வடிவில் மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் சங்கீதா இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது at present the marital bond effectively to exist and they survive only on paper. அதாவது தங்களுக்கிடையே நடைபெற்ற அந்த திருமண பந்தம் என்பது காகிதத்தில் மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களது திருமண வாழ்க்கை உடைந்து விட்டதாகவும் சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனவேதனை மற்றும் தன்னை அவமானப்படுத்தியது உள்ளிட்டவைகளால் தொடர்ந்து இந்த உறவில் தம்மால் நீடிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக விஜயிடம் பேசி இதனை சரி செய்ய தாம் முயன்றும் கூட அது நடைபெறவில்லை. அது போன்ற இந்த விவகாரத்தை அமைதியாக சுமூகமாக பேசி முடிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் காரணமாக கூறிதான் தம்மிடம், அதாவது விஜயிடம் இருந்து தமக்கு விவாகரத்து வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் என்ற ஒரு கோரிக்கையும் சங்கீதா முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை என்டையர் ப்ரொசீடிங்ஸ் இன் கேமரா, அதாவது ரகசியமான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதாவது குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கமாக நடைபெறும் விசாரணையாக இல்லாமல் ரகசிய முறையாக, அதாவது மனுதாரரும் எதிர் மனுதாரரும் நீதிமன்றம் சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வகையில் இந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும். அதாவது என்டையர் ப்ரொசீடிங்ஸ் இன் கேமரா என்ற ஒரு கோரிக்கையை சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இடைக்கால உத்தரவுகளையும்
பிறப்பிக்க வேண்டும். அதாவது இந்த விவகாரத்தை சமூக ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் மற்றும் முகநூல் போன்றவற்றில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். இது தொடர்பாக யாரும் நேர்காணல் அளிக்கவோ அல்லது இது தொடர்பாக விவாதிப்பதற்கோ தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அவ்வாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் தமக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற ஒரு கோரிக்கையில் சங்கீதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், தற்போது சங்கீதா அளித்திருக்கக்கூடிய இந்த மனு தொடர்பாக விஜய் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நோட்டீஸ் ஏதேனும் அனுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் 2 முறை சுமூகமாக பிரிந்து செல்வதற்கு முயற்சித்தும் பலன் அளிக்கவில்லை, அதனால்தான் நீதிமன்றத்தை நாடினேன் அப்படின்னு சங்கீதா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில இது மியூச்சுவல் கன்சென்ட்டா இல்ல கண்டஸ்டட் டிவோர்ஸ் பெட்டிஷனா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியான குடும்ப நல விவகாரங்கள் இதற்கான தீர்வு காணவோ இதற்கான தீர்ப்பு வழங்கவோ எத்தனை காலம் எடுக்கும் மதியழகன்? அதாவது இருவரும் மனமொத்து செய்வதாக, அதாவது மியூச்சுவலாக டிவோர்ஸ் கோரி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் முதலில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும். அதனை தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் அவகாசம் வழங்குவார்கள். விருப்பப்படும் பட்சத்தில் கவுன்சிலிங் கூட பரிந்துரைக்கப்படும். ஒருவேளை கவுன்சிலிங் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் மனதுமாறி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒரு 6 மாதம் கழித்தும் எந்தவித அவர்களுக்குள் அந்த ஒரு மனம் ஒத்து வரவில்லை என்றால் நீதிமன்றம் நேரடியாக விசாரித்து வழங்கிவிடும். இது மியூச்சுவல் இருவரும் ஒன்றாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யும் பொழுது நடக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கீதா தான் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய் இந்த வழக்கை நடத்த விரும்புகிறாரா அல்லது அவர் கோரிக்கையை ஏற்று விவாகரத்து வழங்க முடிவு செய்கிறாரா என்பது விஜயின் கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை விவாகரத்து வழங்க முடிவெடுக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது விஜய் தரப்பில் தெரிவிக்கப்படும். இது போன்று கோரிக்கை ஏற்று தாங்கள் விவாகரத்து வழங்க தயாராக இருக்கிறோம், அவர்கள் போன்று தீவிரம் கேட்டிருந்தால் அது இவ்வளவு தொகையாக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என தெரிவிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்படும். அல்லது விஜய் இது நடத்த விரும்பவில்லை, தாம் விவாகரத்து வழங்க விரும்பவில்லை, வழக்கை நடத்த விரும்புவதாக விஜய் முடிவு செய்தால் அந்த வழக்கு என்பது குறைந்தபட்சம் 3-4 வருடங்களுக்குள்ளாக முடிவு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அதில் வாதப்பிரிவு மரங்கள் நடைபெறும், வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படும், இது போன்றதெல்லாம் இருக்கிறது. எனவே இப்ப விஜய் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கு எப்படி செல்லப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சங்கீதாவினுடைய கோரிக்கை ஏற்று விஜய் விவாகரத்து வழங்குகிறாரா அல்லது கேஸை நடத்த விரும்புகிறாரா, வழக்கை நடத்த விரும்புகிறாரா என்பது விஜயினுடைய கைதான் இருக்கிறது. அதை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய என்பது தீர்மானிக்கப்படும்.